Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்குன்னா ஆல் ஓடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா அண்ட் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மூணாவது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி ஜனவரி நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி 2 மேட்சஸ் முடிஞ்சிருச்சு. அந்த ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 5 T20 நடக்கிறதுக்கு 5ல 2 இந்தியா வின் பண்ணிருச்சு. இப்ப அடுத்து தொடர்ச்சியா 2 மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணி ஆகணும். அப்படி வின் பண்ணா மட்டும்தான் இந்தியா கடைசி மேட்ச் ஒரு சீரிஸ் இருக்கும். அப்படி இல்ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா T20 சீரிஸா இந்தியா தான் வின் பண்ணிருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜ்கோட்ல இந்த மேட்ச் நடக்குது. இந்த ராஜ்கோட்டோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டிங் அண்ட் பவுலருக்கு ஃப்ரெண்ட்லி, அதாவது ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட்டிங்கா இருக்கும். அதுல பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனுல இப்ப ரீசெண்ட் வைஸ் நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் அதிகமா வச்ச மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. டார்கெட் ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் டார்கெட் வச்சிட்டாங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னர் 2 பேருமே ஈக்குவல் ஃபைட்டிங் பண்றதுனால செகண்டா பேட் பண்ற டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் இருக்கனால டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம் உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஃபோட்டோசி ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அடுத்ததா வெனு ரெக்கார்ட் பார்ப்போம். சோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 3 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 2 மேட்ச் அப்படிங்கறத வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 189 அப்படிங்க வச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 147. கிட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 180 வச்சா செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 150. கிட்ட 30 டிஃபரன்ஸ்ல செகண்ட்ல பேட் பண்றவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான். சோ அந்த மாதிரி ஆவரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 228க்கு 5 விக்கெட், லோ ஸ்கோர் 87க்கு பாத்தீங்கன்னா 10 விக்கெட்டும் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப லோ ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஹையஸ்ட் ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுல. பட் ரெண்டுமே நல்ல ஒரு குவாலிட்டியான டீம் அப்படிங்கறனால ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, பார்த்தா ரீசெண்ட் ரெக்கார்ட் ரீசெண்டா வெனுல அதாவது லாஸ்ட் 5 T20 பார்க்கும்போது ஒரு 189ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 59 விக்கெட்ஸ் வரை கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 29 விக்கெட்டும் ஸ்பின்னர் 30 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் லாஸ்டா அந்த 2 மேட்சஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்ததான் நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல நீங்க ப்ளே பண்ண நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மத்த ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் வர அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கான்டெஸ்ட் கூட எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ஃப்ரீ கிவ்அவேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ், BBL மேட்ச், நிறைய மேட்சஸ் ஃப்ரீ கிவ்அவேஸ் கொடுத்துருக்காங்க. மினி கிராண்ட் லீக்ஸ் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வித்ட்ரா பண்ற மணிக்கு DDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் ரன் ஆயிட்டு இருக்கு. சோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்ப அடுத்ததா இந்த வெனுல 2023ல தான் இன்டர்நேஷனல் மேட்ச் T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா 225 ரன் அடிச்சு 5 விக்கெட் மட்டும் இழந்திருந்தாங்க. செகண்டா பேட் பண்ண ஸ்ரீலங்கா 137க்கு 10 விக்கெட்ஸும் இழந்துட்டாங்க. சோ இதுல ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. 2023க்கு அப்புறம் மேட்ச் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டொமஸ்டிக் லெவல்ல மேட்சஸ் நிறைய நடந்திருக்கும். பட் இன்டர்நேஷனல் லெவல்ல பெருசா மேட்ச் நடக்கலன்னு தான் சொல்லுவேன். சோ இதுல ஓவராலா 15 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அது பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீமுக்கு 5 விக்கெட்டும் பவுல் செகண்டா பண்ண டீமுக்கு 10 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம்ல ஃபாஸ்ட் பவுலர் 4 விக்கெட், ஸ்பின்னர் ஒரே ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 2 விக்கெட்டும் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல. அதே ஸ்பின்னர்ஸ்ல ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர் 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு 7 விக்கெட் வரைக்கும் கிடைச்சிருக்கு.
நீங்க பார்த்தா தெரியும் ஃபர்ஸ்ட் பால் பண்றதோட செகண்டா பால் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. அதோட ஸ்பின்னருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் வந்து அதுல இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் 3 விக்கெட், ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் 2 விக்கெட், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 2 விக்கெட். கிட்டத்தட்ட இந்த ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் கூட லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாருக்குமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த செகண்டா பால் பண்ணும்போது. அதுல ஸ்பின்னர் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 1 விக்கெட்டும், ரைட் ஆர்ம் லெக் பிரேக் ஸ்பின்னர், ஸோ ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காங்க. ஸோ செகண்டா பால் போடும்போது அந்த லெக் பிரேக் ஸ்பின்னருக்கு வந்து நல்லாவே சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத டீடைலா வந்து பாத்துருவோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், துருஜுரல், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ரவி பிஸ்னாய், ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் இந்திய டீமோட ஒரு ப்ராப்பர் 11ஸ்ஸா வந்து இருக்கு. இப்போ அடுத்ததான் இங்கிலாந்து டீம். ஸோ இங்கிலாந்து டீமோட 11ஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிளிப்சார்ட், பென் டுக்கட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பிளிப்சார்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரோக், லியான் லிவிங்ஸ்டன், ஜெமி ஸ்மித், ஜெமி ஓவர்டன், பிரைன் கார்ஸ், ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத் அண்ட் மார்குட். ஸோ இதுதான் இங்கிலாந்து டீமோட ஒரு ப்ராப்பர் 11ஸ்ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீமுக்குள்ள பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத டீடைலா வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதுல சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வரை பீப்பிள் பிக் பண்ணிருக்காங்க. 80% மேலதான் வந்து இவர் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இவரோட ஆப்ஷன் வைஸ்ல அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 10 மேட்சுக்கு 1 or 2 மேட்ச் மிஞ்சி கூட ஒரு 3 மேட்ச் வந்து ஒரு 50 இருந்து ஒரு 60+ ரன் அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்து வந்துடுறாங்க. அதே செகண்டா அவர் பேட் பண்ணும்போது ஒரு 7 இருந்து 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 இருந்து 80+ ஸ்கோர் வரைக்கும் கூட அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க ஃபேண்டசி நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் மேனா நின்றுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரையும் அடிக்க வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா வந்து இருக்காரு அபிஷேக் சர்மா. பட் இந்த வெனுல சோ எப்படியாவது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அபிஷேக் சர்மா ஆக்சுவலா எப்பொழுதும் இருக்க ரெக்கார்ட்ஸ் படி செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க இந்தியா அப்படின்னா அவர் நீங்க 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு 5 டீம்ல அபிஷேக் ட்ரை பண்ணிட்டு பேலன்ஸுக்கு 5 டீம்ல அவரை தவிர்த்துட்டு வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. அது செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா சோ கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. ஒரு கிராண்ட் லீக்கு வைஸ் கேர் ஆப்ஷனாவே சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். அடுத்த சஞ்சு சாம்சன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். லாஸ்டா அந்த 2 மேட்சஸுமே பெருசா விட்டு நம்ம ஸ்கோர் எதிர்பார்க்க முடியல. சோ நான் ஃபர்ஸ்ட் மேட்சும் வந்து சொல்லி இருந்திருப்பேன் சஞ்சு சாம்சன் வந்து சஞ்சு சாம்சன் கூட அபிஷேக் சர்மா இருக்கட்டும் முதல் ஸ்டார்டிங் மேட்ச் ஒரு 2 மேட்ச் வந்து பெருசா போவான்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபார்ம் கொண்டு வந்து அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் இருந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா 30 இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத பேட்டிங்ல இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். ஓரளவு ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரு, ரன் அவுட் ஸ்டெம்பிட் அந்த கேச்சஸ் மூலமா வந்து ஒரு 20 ஓவராலா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த மேட்சஸ் சஞ்சு சாம்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் எப்படி பார்த்தாலும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். பட் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்றாருன்னா 1 or கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டமான இருப்பாரு கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணும்போது. திலக் வர்மா. சோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் திலக் வர்மா இல்ல அப்படின்னா இந்தியா தோத்துருக்கும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு முடியல தெரிஞ்சு போச்சு இந்தியாவா தான் முடிஞ்சு போச்சு ஜெயிக்காது அப்படின்னு. பட் நான் இருக்கிறேன் அந்த இடத்துல நான் இருக்கும்போது தோக்காதுன்னு சொல்லிட்டு சிங்கிள் மேனா நின்று கடைசி வரை மேட்ச் வந்து கொண்டு போயிட்டாரு. அதான் வாஷிங்டன் சுந்தர் அவர் ஆக்சுவலுக்கு வந்து ஒரு 25 சம்திங் ஒரு 30+ ஃபேண்டசி அப்படியே அவருக்கு எடுத்துட்டாரு. பேலன்ஸ் எந்த பிளேயருமே அந்த அளவுக்கு அடிக்க டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த மேட்ச் அது லாஸ்ட் மேட்ச் வந்து செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம் வந்தாரு. பட் அது ஏதாச்சும் 1 or 2 மேட்சஸ் செகண்டா பேட் பண்ண வரலாம். திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ல வந்து இருப்பாரு. செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா திலக் வர்மா வந்து நம்ம இந்த மேட்ச் ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஒரு 30+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும். அவர்கிட்ட நம்ம ஒரு 35 அதாவது 6 பவுண்டரி ட்ரீட் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவராலா டீமுக்கு ஃபைனல்ஸ் வந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர் கிடைச்ச வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல ஓவராலா 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர் பேட்டிங்ல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸா கவர் பண்ற வயசுல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் வந்து பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு கேட்ச் எடுத்துட்டீங்கன்னாலும் ஒரு 8 டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4ங்கும் போது ஓவராலா இவருக்கு வந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். சோ திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. சூரியகுமார் யாதவ்
சூரியகுமாரோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும் போது இப்ப லாஸ்ட் 2 மேட்ச் வர எல்லா பாலுமே அடிச்சு ஆடுறாரு. லாஸ்ட் மேட்சா பார்த்தா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் வந்து நான் அடிச்சு ஆடுவேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பால் தான் அக்ரெசிவா ப்ளே பண்றாரு. சோ இவரோட ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும் போது போத் இன்னிங்ஸுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஆவரேஜா ஒரு 30+ ஸ்கோர் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதாவது துருஜுரல் லாஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா அவர் தான் ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டியும் கிடையாது, ரிங்கு சிங்கும் கிடையாது. அதாவது செகண்ட் தேர்ட் 2 சீசன் மேட்ச் வந்து அவங்க ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க. சோ அப்படிங்கிற துருஜுரல் தான். சோ துருஜுரலை பொறுத்த வரைக்கும் பெருசா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியல. ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ் ஆவரேஜா ஒரு 18 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. T20ல அவர் ஆவரேஜ் ஸ்கோர் அதான் இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். துருஜுரல்ட்ட கொஞ்சம் இயர்லியா விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன் கேஸ் ஒரு 15 ஓவர் வரையுமே டாப் ஆர்டருக்கு அந்த 4 பேட்ஸ்மேனுமே பேட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விக்கெட் விழுறத பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் டாப் ஆர்டருக்கு வருவாரு. துருஜுரல் பேட்டிங் ஆர்டர் டவுனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த 15 ஓவருக்கு அப்புறம் எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா அந்த டாப் ஆர்டர்ல வந்துட்டு அவரோட பொசிஷனை காட்ட ஆரம்பிச்சவர் ஹர்திக் பாண்டியா. அது துருஜுரலுக்கு வந்து ஒரு மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்திக் பாண்டியா சோ இதுல பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 5 பவுலர்ஸ் இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா. சோ இதுல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா அந்த 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. பேலன்ஸ் எல்லாருமே ஸ்பின்னிங் யூனிட்டா தான் வந்து இருக்கு. சோ அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணாலும் ஒரு பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வரலாம். கொண்டு வந்தாலும் டெத் ஓவர் பவுலிங் ஆப்ஷன் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஹர்ஷதீப் சிங்கும் ஹர்திக் பாண்டியா இந்த 2 பேரும் தான் அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு இவங்க தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் சோ போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். கிட்டத்தட்ட ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திருந்தோம். இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட். ஆக்சுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துறாங்க. அந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பிளே பண்ணியிருந்தால ஹர்திக் பாண்டியா அந்த 2 விக்கெட், ஹர்ஷதீப் சிங் 3 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்திருந்தாங்க. டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால அந்த கடைசி பால் ஓவர்ஸ் எல்லாருமே அடிச்சான்னு ஒரு மைண்ட்ல பிளே பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் விக்கெட் எழுதிட்டாங்க. ஒரு 15 ஓவர் நான் சொல்ல மாதிரி ஒரு 15 ஓவர் வராருன்னா கண்டிப்பா விட்டு நம்ம ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 75ல இருந்து 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். சோ இதுல ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஹர்ஷதீப் சிங் 4, வருண் சக்கரவர்த்தி 4. பேலன்ஸ் இருக்க ஓவரை இந்த 3 பேருமே வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பென் டுக்கட் மட்டும் தான் இருக்காரு. பென் டுக்கட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், வேற லெஃப்ட் ஹேண்டர் யாரும் இல்ல. வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த பெருசா விக்கெட் கிடைக்குமா பெரிய விஷயமா இருக்காத இருக்கு. சோ பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரு. லாஸ்ட் மேட்ச் மாதிரி டிக்கெட்லாம் டக்குன்னு எழுதிட்டாங்கன்னா பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பவுலிங்ல விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமா இருக்காதா இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அது அக்சர் பட்டேல். சோ அக்சர் பட்டேல் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சஸும் 2 விக்கெட் அப்படிங்க எடுத்துட்டாரு. சோ அவர் ரொம்ப ப்ரூஃப் வந்து காமிச்சிட்டே இருந்தாரு. அவர் நான் இருக்கேன், நான் கண்டிப்பா நல்ல விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மேட்ச் வந்து 2 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துட்டாரு. இந்த மேட்ச் அக்சர் பட்டேலுக்கு அந்த விக்கெட் அப்சர் 2 விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட்டிங் வந்து இல்ல. செகண்டா பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா நம்ம 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும் கிடைக்குமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சோ அக்சர் பட்டேல் செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரவி பிஸ்னாய் லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். சோ இந்த மேட்ச் ரவி பிஸ்னாய் மேட்சுக்கு மேட்ச் பெருசா விக்கெட் ஆப்ஷன் எடுக்கல. இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அப்படியே விக்கெட் எடுத்தாருன்னா அது ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வச்சு அவர் ட்ரீம் டீம்ல வருவாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு ரவி பிஸ்னாயை பொறுத்த வரைக்கும். ஹர்ஷதீப் சிங் சோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த வெனுல அவர் ஆல்ரெடி பிளே பண்ணியிருக்காரு. பிளே பண்ணதுல நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது அவர் ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு தான் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. ஓனா கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டவா இருப்பாரு. பட் இவர் செகண்டா பவுல் பண்ணும்போது இந்த வெனுல 3 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. சோ இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. பட் ஃபர்ஸ்ட் இவர் பவுல் பண்ணும்போது இவருக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம். செகண்டா பவுல் பண்றா டீம்ல ஒரு ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும்.
வருண் சக்கரவர்த்தி லெக் பிரேக் கூகுளி பவுலர், இவரோட 4 ஓவருமே ஒரு பவுல் பண்ணிடுவார். அப்படி இருக்க பட்சத்துல வருண் சக்கரவர்த்தி மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படி எடுத்துருக்காரு. ஸோ ஒரு பவுலிங் ஸ்டைல்ல ஆப்போனன்ட் டீம் இங்கிலாந்து ரொம்பவே ஸ்ட்ரமாப்படுறாங்க சொல்ல. பிளிப்சால்ட், குடென் டுகட், அடுத்த ஹாரி ப்ரூக், அடுத்தது வரவங்க அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அவரோட கணிக்கவே முடியல, ஒரு பவுலிங் ஸ்டைல அவங்களால டக்குன்னு கணிச்சு அவங்களால பிளே பண்ண முடியல. ஸோ அப்படிங்கும்போது டக்குன்னு விக்கெட் இழந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வருண் சக்கரவர்த்தி தாராளமா இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் வருண் சக்கரவர்த்திட்ட இருந்து. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா அண்ட் அர்ஷதீப் சிங். வருண் சக்கரவர்த்தி ஆக்சுவலா நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றத ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து சாரி செகண்ட் ஹாஃப் பேட் பண்றத ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றத ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. திலக் வர்மா, சூரியகுமார் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். இல்ல சூரியகுமார் போதுல டிஃபரன்ஸா ட்ரை பண்றேன் போத் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு 10 பால் அடிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஸ்கோர் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. துருஜுரல் நான் வந்து கிராண்ட் லீக்ல வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்மால் லீக்ல அந்த அளவுக்கு சேஃபா இருப்பாரு என்னைய பத்தி ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் அப்படியே விக்கெட் கிடைச்சாலும் செகண்ட் ஹாஃப் பால் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டட் ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ பவுலிங்ல இருந்து ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25+27 அப்படிங்கிற அடிக்க வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருக்காரு. அக்சர் பட்டேல் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரா நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவி பிஷ்னாய் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கணும். பெருசு அளவுக்கு அவங்கள்ட்ட விக்கெட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ அடுத்ததா இங்கிலாந்து டீம். ஸோ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட், பென் டுகட் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருமே ரொம்பவே ஒஸ்டா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். இல்ல பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னு தெரியல. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு, போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். பட் இருந்தாலும் ரீசெண்டா அந்த 2 மேட்சஸ்லயும் பெருசா ஒரு ஸ்கோர்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறதே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட் இந்த மேட்ச் நீங்க செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 2 மேட்சும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 10+ ரன்லயே டக்கு விக்கெட் வந்து இழந்துறாரு. பட் அவர் T20யோட ரெக்கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 25ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து வச்சிருக்காரு. சோ அந்த கிட்டத்தட்ட நம்ம அந்த அளவு கூட எதிர்பார்க்கலாம். ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே டீமுக்கு பைனான்ஸ் வந்து ஒரு 30+20 வந்து ஒரு பேட்டிங் ஆள் கிடைச்சிடும். விக்கெட் கீப்பிங் பண்றவங்க அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா ஒரு 16+20 கிடைக்குதுன்னு வச்சாலும் ஒரு 46ல இருந்து ஒரு 50+20 அப்படிங்கிறத பிளிப்சால்ட் நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பட் அந்த ஃபார்முக்கு இன்னும் வரலன்னு சொல்லணும். பட் இந்த மேட்ச் கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 40-45+20 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பென் டுகட்டை பொறுத்த வரைக்கும் சோ அவர் ரீசன்ட் வைஸ் இந்த பிபிஎல் மேட்ச் இருக்கட்டும், ரீசெண்டா அவர் பிளே பண்ண மேட்ச் எல்லாமே ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்க ரொம்ப சூப்பரா தான் இருக்காரு. பட் இந்த ரீசெண்டா நடக்கிற இந்த மாதிரி மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனதான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பிடிப்பு வரல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த 2 மேட்சும் டக்கு விக்கெட் இழந்துட்டாரு. பட் இந்த மேட்ச் விக்கெட் இழந்துட்டா சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பென் டுகட் as well ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு எல்லாருமே மோஸ்ட்லி அவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க, யாருமே அவர் வந்து தவிர்த்திருக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல பென் டுகட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் பேட் பண்றா அவருக்கு பதிலா நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் என்னோட கணிப்புப்படி ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பென் டுகட்டை பொறுத்த வரைக்கும். ஜோஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் சொல்லி அவரோட T20 ரெக்கார்டா இருக்கட்டும், ரீசெண்ட் மேட்ச் இருக்கட்டும், வேற லெவல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பந்து போடாலும் நான் அடிப்பேன், நான் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50+ ஸ்கோர் வரையுமா கொண்டு வராம அவுட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 60-70 சம்திங் ஸ்கோருக்கு மேல அடிச்சாரு. செகண்ட் மேட்ச் வந்து 2 மேட்சுமே ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. அவர் வெரி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு ஆடுறாரு. இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் இருந்து தாராளமா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 30ல இருந்து 35+ ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஒரு 35+ ஸ்கோர் அடிக்கிறார் அப்படின்னா அந்த சிக்ஸர்ஸ் பவுண்டரிஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 45ல இருந்து ஒரு 50+25 அப்படிங்கிறது கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். அதே செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 25+ ஸ்கோர் இயர்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண வர ஸ்கோர் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா தான் வந்து இருக்கு. ஹாரி ப்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் வைஸ்ல T20ல பெரிய அளவுக்கு பிளே பண்ண கிடையாது. இப்ப ரீசெண்டா பிளே பண்ற மேட்ச் தான். பட் டெஸ்ட்ல நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருந்தாரு. பட் ரீசெண்டா ஆகும்போது வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா பிளே பண்றாரு. கொஞ்சம் இயர்லயே விக்கெட் வந்து இழந்துறாரு. கூகுளி பவுலர் கொஞ்சம் விக்கெட் வந்து இழந்துறாரு. ஒரு மேட்ச் ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் இழக்கிறாரு. சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல அவர் விக்கெட் வந்து இழந்துகிட்டே இருக்காரு. இந்த மேட்ச் பிளிப்சால்ட் 100% எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. ரொம்ப சேஃபான பிக்கா தான் இருக்கும். சோ அவரை நீங்க எல்லாருமே ட்ரை பண்றது ஒரு தான்.
பென் டுக்கட் உங்களுக்கு வேணாம், அதாவது பிளிப்ஸா ட்ரை பண்றேன், ஜாஸ் பட்லர் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன், அதர்வைஸ் ஒரு பிளேயர் ட்ரை பண்றீங்கன்னா ஹாரி ப்ரோக் ஃபர்ஸ்ட் பெட் பண்றாருன்னா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் ஹாரி ப்ரோக் ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. ஆவரேஜா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங் மிஷின் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதியில் வைக்கிறதுனால 1 or 2 கேட்ச் பிடிச்சாருன்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு ஹாரி ப்ரோக்கை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ ஹாஃப் பிரேக் பாலர், லெக் பிரேக் பாலர், 2 விதமான பவுலிங் ஸ்டைல் வந்து ஒரு போல் பண்ணுவாரு. ஸோ ப்ராப்பர் 5 மெயின் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த வெனும் ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்லை. ஸோ ஆப்னன் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வந்துடுறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஸோ ஒரு ஆஃப் பிரேக் பாலர் ஸ்டைலிங் வந்து இருக்கறனால லியாம் லிவிங்ஸ்டன் கூட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். மினிமம் 1 இருந்து ஒரு 2 ஓவர் ஒரு போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு 25 பிளஸ் பார்ட்டிசிபேட், அது விக்கெட் எடுக்கல, சரி பவுலிங் ஆப்ஷன்ல விக்கெட் அவருக்கு பெஸ்டா கிடைக்கல அப்படின்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த ஃபீல்டிங் கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதியில் தான் ஹாரி ப்ரோக்கா இருக்கட்டும், லியாம் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட நம்ம ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அந்த கேச்சஸ் மூலமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம லியாம் லிவிங்ஸ்டன் நம்ம பேட்டிங்ல இருந்து ஒரு 15 பிளஸ் ஸ்கோர் அடிச்சாருன்னா போதும், ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு பதில் நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேமி ஸ்மித், ஸோ ஜேமி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து T20ல நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. டெஸ்ட் மேட்ச் ஓடி நல்லாவே ஒரு கான்ட்ரிபியூட் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. வந்தாருன்னா ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிட்டு போயிருவாரு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இருக்காரு. ஸோ அந்த மாதிரி டவுன்ல தான் அவர் வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வரையுமே கிட்டத்தட்ட ஒரு அந்த 15-20 ஓவர் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் டக்குன்னு விக்கெட் இழந்துட்டாங்க, லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் இழந்துட்டாரு அப்படின்னா கடைசி எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு 3 ஓவர் தான் ஒரு பேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3 ஓவர் 4 ஓவர், அந்த 4 ஓவர் வந்து பெருசா ஒரு ஸ்கோர் அடிப்பாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். இந்த மேட்ச் ஜேமி ஸ்மித் ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஜெமி ஓவர்டன், சோ இந்த பவுலிங் ஆப்ஷன்ல ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் தான் கிட்டத்தட்ட 4 ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. அந்த மீடியம் ஃபேஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன், இந்த 2 பேர் மட்டும்தான். இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்க ஒரு பிளேயரா இருக்கு. இதுல ஜெமி ஓவர்டன் கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. காரணம் அந்த டெத் ஓவர்ல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இந்த மேட்ச் ஜெமி ஓவர்டன் நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். சோ ஜெமி ஓவர்டனோட பேட்டிங் பிபிஎல்ல ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்தடுத்து வந்து பெருசா வந்து அவர் ஸ்கோர் வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆவரேஜா ஒரு 10 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து எடுக்கிறாரு. 10ங்கும் போது ஒரு 15 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், 1 விக்கெட் எடுத்துட்டாவே போதும், ஒரு 25 ஓவரால ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஜெமி ஓவர்டன் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சோ ஜெமி ஓவர்டன் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பிரெண்ட் காஸ், சோ பிரெண்ட் காஸை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல வந்து யாருமே அடிக்கல. சோ ஜாஸ் பட்லர் வந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அடிச்ச ஸ்கோர் பாத்தீங்கன்னா பிரெண்ட் காஸ் மட்டும் தான். அதுக்கு அடுத்த பிளேயர்லாம் டக்கு ஒரு 15 ரன் 20 ரன் 15 10 இந்த மாதிரி ஸ்கோர்ல டக்கு விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. பிரெண்ட் காஸ் மட்டும் தான் கடைசி வரையும் நின்று ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் சம்திங் வந்து அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பவுலிங்லயும் 2 விக்கெட் சம்திங் 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. ட்ரீம் டீமோட கேப்டனாவே இவர் தான் வந்து எடுத்திருந்தாருன்னு சொல்லலாம் பிரெண்ட் காஸை பொறுத்தவரைக்கும். இந்த மேட்ச் சேம் ஆஸ் யூசுவல் பிரெண்ட் காஸ் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து நமக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25 பேட்டிங்ல வந்து ஒரு 15 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் போது ஓவராலா விட்டு நம்ம ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஜோஃபோ ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, என்னோட விக்கெட்டையாவது நான் விக்கெட் எடுப்பேன். ஒன்னு எல்பிடபிள்யூ இருக்கிறாரு, இல்ல டைரக்ட் ஸ்டம்ப் இந்த மாதிரி எடுத்து 1 விக்கெட் எடுத்தாவே ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஜோஃபோ ஆர்ச்சர் இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஆதில் ரஷீத் லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய பவுலர், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்வுட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், அதாவது 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட்டும். செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த 1 விக்கெட்டும் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு மார்க்வுட்டை பொறுத்த வரைக்கும். சோ மார்க்வுட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து
இருப்பாரு. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருமே பிளிப் ஷாட் வந்து கொடுத்துருப்பாங்க விக்கெட் கீப்பிங் பண்றதுனால. ஸோ அவர் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பென் டுக்கட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு, மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஜாஸ் பட்லர் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருங்க. ஹாரி ப்ரூக், ஸோ பென் டுக்கட் எனக்கு தேவையில்ல, அந்த இடத்துல அவர் சொதப்பிடுவார் அப்படின்னு தோணுச்சு. அந்த இடத்துல ஹாரி ப்ரூக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. லியான் லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்றாரு, ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜேமி ஸ்மித் டோட்டலி ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜேமி ஸ்மித்துக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இந்த 4 பிளேயருமே வந்து 5 பிளேயருமே பேட்டிங் வந்து முடிச்சிருவாங்க நினைச்சுன்னா அந்த இடத்துல ஜேமி ஸ்மித் ஒரு ரிஸ்கான பிளேயரா வந்து முடிஞ்சுவாரு. அந்த இடத்துல நீங்க அவர் பிக் பண்ணாம வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெமி ஓவர்டன் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல வந்து 1 அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ணுவோம் அந்த 2 விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். பிரெண்டன் காஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட்டும், செகண்டா பால் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜோஃபா ஆர்ச்சர் இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கு. இந்த வெனுலும் அந்த மாதிரி சப்போர்ட்டிங் இருக்கனால நான் ஜோஃபா ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து சொல்றேன். ஆதில் ரஷீத் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு 50 ஆப்ஷன், செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு. ஆக்சுவலா அந்த 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்வுட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற போது அவர்கிட்ட வந்து நீங்க பரவாயில்ல தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெமி ஓவர்டனுக்கு இந்த மேட்ச் ஒரு ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ஜாஸ் பட்லருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணா தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் ஹர்ஷதீப் சிங் கூட ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு, இவருக்கு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் விக்கெட் நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும். இதே இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஜோஃபா ஆர்ச்சர் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் பிளிப் சால்ட் கூட இந்த மேட்ச் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.